Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் C++ programming languageல oops கான்செப்ட்ல 4 pillar கான்செப்ட் வந்து இருக்கு. Abstraction, encapsulation, inheritance, polymorphism. சோ அதுல ஒரு pillar கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ oops கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா oops கான்செப்ட்ல இருந்தா மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சோ பேசிக்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சோ பாலிமார்பிசம் இந்த கான்செப்டை நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ பாலிமார்பிசம் இந்த கான்செப்டுக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆபரேட்டர் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் அண்ட் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இதெல்லாமே வரும். அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக பாலிமார்பிசம் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாலிமார்பிசம் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்டு. சோ கிரீக் மொழியில இருந்து வந்த வேர்டு. சோ இந்த இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். சோ இந்த வேர்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். சோ பாலி அப்படின்றது வந்து மினி அண்ட் மார்ப் அப்படின்றது ஃபார்ம். அப்போ மெனி ஃபார்ம் இதுதான் பாலிமார்பிசம் அப்படின்ற வேர்டுடைய மீனிங். சோ இதை தான் நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். மெனி ஃபார்ம் இது பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கான்செப்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம C++ கான்செப்ட்ல போகலாம். இப்போ ராம் அப்படின்ட்டு ஒரு நேம் இருக்கு. இந்த நேம்ல வந்து 2 பர்சன் வந்து இருக்காங்க. சார் ராம்ன்ற நேம்ல 2 பர்சன் வந்து இருக்காங்க. ஓகே, இப்ப 2 பேருக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து ஒன்னா இருக்கலாம் அண்ட் நிறைய விஷயம் டிஃபரெண்டா இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2 பேருமே வந்து கலர் பாத்தீங்கன்னா ஒயிட். சோ கலர் வந்து ஒயிட்டா இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஓகே, இவங்க வந்து ரொம்ப நிறைய பேசுவாங்க. அப்போ சில விஷயங்கள் ஒத்து போகும், நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய நேம் வந்து சேம் தான். அதே மாதிரி தான் இப்ப ப்ரோக்ராம்ல C++ ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஆப்ரேட்டரோ, சோ ஃபங்க்ஷன் ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் மாதிரியே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நேம்ல இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரே நேம்ல கிரியேட் பண்ணிக்க முடியும் பாலிமார்பிசம் கான்செப்டை பயன்படுத்தி. ஓகே, 2 ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து சேம் தான். ஆனா இந்த ஃபங்க்ஷனும் ஒரே வேலையை தான் செய்ய போகுது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் 2 நம்பரை வந்து ஆட் பண்ணலாம். இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் 3 நம்பர் ஆட் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து C++ ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்றதுக்காக தான் இங்க ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் இந்த கான்செப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறது என்ன டைப், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்கிறது என்ன டைப் அப்படின்ட்டு நான் சொல்றேன். இந்த பாலிமார்பிசத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, பாலிமார்பிசம் ரெண்டா பிரிக்கிறாங்க. கம்பைல் டைம், ரன் டைம். ஏன் ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பாலிமார்பிசத்தை கம்பைல் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகும், ரன் டைம் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகும் பிரிச்சிருக்காங்க. இந்த கம்பைல் டைம்ல வந்து வரக்கூடிய டைப் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது கம்பைல் டைம்ல நம்ம பாலிமார்பிசத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்றது எப்படி அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரன் டைம்ல தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்ட் வரும். சோ ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் தான் இங்க விர்ச்சுவல் அப்படின்ற ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது விர்ச்சுவல் கீவேர்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதும் இந்த ரன் டைம் ப்ராசஸ்ல தான் யூஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ கம்பைல் டைம் அப்படின்றது ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணும் பொழுது நீங்க மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்க. இது ஃபங்க்ஷன் கால். சோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்போது கம்பைல் என்ன பண்ணணும்னா அந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் அப்படியே டெஃபினிஷன் எங்க அப்படின்னு தேடும். அப்ப தேடும்போது அதோட டெஃபினிஷன் பார்த்த அதோட போயிட்டு கரெக்டா மேட்ச் பண்ணும். இங்க 2 இன்டிஜர்னால 2 இன்ட் இருக்கனால இதோட மேட்ச் பண்ணி இந்த மேப் இதை வந்து என்ன பண்ணும், பைண்ட் பண்ணும். சோ பைண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணும். சோ மெமரியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து XY வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி 2 ஆட் பண்ணி உள்ள வேல்யூஸ் வச்சுக்கும். இதெல்லாமே எப்ப நடக்கும், இந்த நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா வந்து பைண்ட் பண்றது வந்து கம்பைல் டைம்ல வந்து நடக்கும். சோ பைண்ட் பண்றது எப்ப நடக்கும், கம்பைல் டைம். சோ அதனாலதான் இதை வந்து இயர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். சோ ரன் டைம் பாலிமார்பிசம்னா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும் பொழுது இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ண ஃபங்க்ஷன் அதனுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்ட்டோட போயிட்டு பைண்ட் ஆகும் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்காது. ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மட்டும்தான் இந்த பைண்டிங் நடக்கும். கரெக்டா போயிட்டு பைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்குள்ள போயிட்டு XY வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அதை ஆட் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும். ஓகே, கரெக்டா போயிட்டு அந்த மேட்ச் பண்ணி பைண்ட் பண்ணும் அந்த ஃபங்க்ஷனோட. அது ரன் டைம்ல நடக்கும். சோ அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா லேட் பைண்டிங் சொல்றாங்க. இல்லைன்னா இதை எப்படின்னு சொல்லலாம்னா டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்ட்டு சொல்லலாம். கம்பைல் டைம் பாலிமார்பிசத்துல ஃபர்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். சோ ஓவர்லோட் பண்றது எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஓவர்லோட் பண்ண போற ஃபங்க்ஷன் ஒரே கிளாஸ்ல தான் இருக்க போகுது, சேம் கிளாஸ். ஓகே, அதாவது வித்தின் த கிளாஸ். இது ஒரு கிளாஸ்க்குள்ள நடக்கக்கூடியதுதான் ஓவர்லோடு. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து சேமா இருக்கும். ஃபங்க்ஷன் நேம் சேம் பட் டிஃபரெண்ட் number of argument or
டைப் ஆஃப் ஆர்குமெண்ட். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம வந்து ஏரியான்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஓவர்லோட் பண்ண போறோம். ஓகே, ஏரியான்ற ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ண போறோம். இது சேம் கிளாஸ்ல இருக்கு. ஏரியாஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளதான் இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனை மறுபடியும் பயன்படுத்தி இருக்கோம். ஓகே, இப்படி பயன்படுத்தும் பொழுது அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்திருக்கோம்? ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ரெண்டு சாய்ஸ்ல ஒன்னு சூஸ் பண்ணணும். ஒன்னு நீங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை டிஃபரெண்டா கொடுக்கணும், இல்லைன்னா டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். அதாவது இங்க ஆர்குமெண்ட் வந்து சைடுன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்ல லென்த் பிரெத்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. அப்ப நம்ம இங்க இது சூஸ் பண்ணிருக்கோம். இதே இங்க டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னும் போது இது எப்படி கொடுக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு இங்க இன்ட் இருந்துச்சு அப்படின்னு இன்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கேயே நான் ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா இங்க டபுளா மாத்திரணும். டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த டைப் வந்து மாறணும். ஓகே, நம்ம என்ன சூஸ் பண்ணிருக்கோம்? இங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இங்க சூஸ் ஆயிருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, கம்பைலர் எப்படி கம்பைல் டைம்ல பைண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஜெக்ட்காக கிரியேட் பண்ணிருக்கோம். செகண்ட் இது ஃபங்க்ஷன் வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட்காக கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ரெண்டுமே வந்து ஸ்கொயரோட ஏரியாவும் ரெக்டாங்கிள் ஏரியாவும் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஏரியாஸ்ன்ற கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஜெக்ட்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது நம்ம இங்க 5 அப்படின்ற நம்பரை பாஸ் பண்றோம். அப்ப கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 5ன்ற இன்டிஜர் நம்பர் எங்க ஆர்குமெண்ட்ல இருக்கோ அங்க போகும். சோ இங்க தான் போயிட்டு என்ன பண்ணும்? பைண்ட் பண்ணும். சோ பைண்ட் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். அங்கே போயிட்டு 5 அப்படின்றத இங்க தூக்கிட்டு போயிட்டு சைட்ல ஸ்டோர் பண்ணும். சோ இங்க போயிட்டு 5 into 5 25 அப்படின்ற வேல்யூ இதை வந்து என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, இது நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடலாம். சோ ஆன்சர் வந்து 25 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். சோ நெக்ஸ்ட் வந்து இதே சேம் கிளாஸ் இந்த கிளாஸ்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ரெக்டாங்கிள். சோ இந்த வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இங்க வந்து நீங்க வெறும் 5 கொடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இப்ப இங்க வெறும் 5 மட்டும் இல்ல வெறும் 6 கொடுத்துரும் அப்படின்னா இது போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை தான் போயிட்டு கால் பண்ணும், பைண்ட் ஆகும். ஓகே, அது தப்பு. அப்ப கரெக்டா இங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் 2. அப்ப இங்க வந்து ரெண்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், 6, 8. அப்போ ஏரியான்ற கிளாஸ்ல போய் பார்க்கும், ரெண்டு இன்டிஜர் வேல்யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இதோட என்ன பண்ணும்? பைண்ட் பண்ணி அவுட்புட் வந்து 6, 8. சோ 48 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சோ இப்படிதான் என்ன பண்ணுது? கம்பைலேஷன் டைம்ல கம்பைலர் போயிட்டு மேட்ச் பண்ணி பைண்ட் பண்ணி மெமரி கிரியேட் பண்ணி அதை வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா இதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பத்தி நான் செப்பரேட்டா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டீடைலா பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. சோ ஆபரேட்டர் அப்படின்றது என்னது? சிம்பிள்ஸ். இது வந்து பிளஸ் இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், மல்டிபிகேஷனா இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ஆபரேட்டர்ஸ். சோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளஸ் ஆபரேட்டர் எதுக்கு பயன்படுத்துறோம்? ரெண்டு வேல்யூவை ஆட் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். இதே இந்த பிளஸ் ஆபரேட்டரை வேற ஒரு வெல் பிளஸ் கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேர்ட் ஆட் பண்றதுக்கோ பயன்படுத்துறோம், ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்றதுக்கோ பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த பிளஸ் ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மீனிங். அதே மாதிரி இந்த பிளஸ் ஆபரேட்டரை ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றதுக்கு பயன்படுத்தினாலும் அது வந்து ஆபரேட்டர் ஓவர்லோட் தான். இப்ப இந்த ஓவர்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் டீடைலா ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங். சோ ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் அப்படிங்கும்போது இது ரன் டைம் பாலிமார்பிசம். சோ ரன் டைம் பாலிமார்பிசத்தை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்க ஃபங்க்ஷன் ஓவர்ரைட் பண்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இங்க ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஓவர்ரைட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே கிளாஸ் உள்ள அப்படின்னு பார்த்தோம். இது வந்து வேற கிளாஸ்ல வந்து இருக்கும். இது வந்து எங்க பெர்ஃபார்ம் ஆக போகுது? டிஃபரெண்ட் கிளாஸஸ்ல இருக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் இங்க டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் பேஸ்ன்ற கிளாஸ்ல இருக்கு, அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸ்ல அதே நேம்ல டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப சேம் நேம் பட் வேற கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? அதை பயன்படுத்தும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ இந்த டிஸ்பிளேன்ற நேம் இருக்குல்ல, இதை நம்ம ஒரே முறை மட்டும் தான் பயன்படுத்த முடியும், ஒண்ணுக்கும் மேற்பட்ட நம்மளால பயன்படுத்த முடியாது. அப்ப ஒன் டைம் தான் என்ன பண்ண முடியும்? அதை ஓவர்ரைட் பண்ண முடியும். சோ ஒன் டைம் மட்டும் தான் ஓவர்ரைட் பண்ண முடியும். ஆனா ஓவர்லோடு வந்து எத்தனை தடவை வேணாலும் ஒரே நேம்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் ஓவர்ரைட் வந்து ஒரு முறை மட்டும் தான் பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதுல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வரும். ஏன்னா இங்க டிஃபரெண்ட் கிளாஸ் இல்லையா, அப்ப இங்க இன்ஹெரிட்டன்ஸ் வரும். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும் போது இங்க இது பேஸ் கிளாஸ், இது டிரைவ் கிளாஸ். சோ இதை இன்ஹெரிட் பண்றது எப்படி? கோலன் வச்சுக்கணும். சோ கோலன் வச்சு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக். பப்ளிக் போது தான் சோ டிரைவ் கிளாஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பயன்படுத்திக்க முடியும். சோ பப்ளிக் போட்டுட்டு இங்க பேரண்ட் கிளாஸோட நேம், அதாவது பேஸ் கிளாஸோட நேம் என்னது? பேஸ். அதை வந்து இங்க கொடுத்துடணும். ஓகே, இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது கனெக்ட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா பாயிண்டர் அப்படின்றது பயன்படுத்துவோம். பாயிண்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நிறைய கிளாஸ் இருக்கு. அப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அது பாயிண்டர் ஆப்ஜெக்டால மட்டும்தான் முடியும். சோ அதனால இங்க பாயிண்டர் இந்த கான்செப்ட் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பாயிண்டர் எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ்க்கு தான் இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். பேஸ் கிளாஸ்க்கு தான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து 5th பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த விர்ச்சுவல் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பையும் பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு. கிளாஸ் இது சைல்டு கிளாஸ். சோ பேரண்ட் கிளாஸ் நேம் பேஸ், சைல்டு கிளாஸ் வந்து டிரைவ்டு. இதுக்குள்ள வந்து வாய்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன். இதுல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் கிரியேட் பண்ணணும். சேம் ஃபங்க்ஷனே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இங்க எதுவுமே கிடையாது. சோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இங்க இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகே, ஆனா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து இங்க டிஃபரெண்டா வந்து கொடுக்கணும். அதுதான் ஓவர்ரைட். ஓகே, ஓவர்ரைட்ன்றது மீனிங் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனுடைய அந்த டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து மாத்துவோம். ஓகேவா, இதுதான் வந்து ஓவர்ரைட் பண்றது. இங்க வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னது, சிஅவுட் பேஸ் கிளாஸ் இருக்கு, இங்க சிஅவுட்ல டிரைவ் கிளாஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட். ஓகே, இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இத கால் பண்றோம். சோ நம்ம பாயிண்டர் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம். சோ பேஸ் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்காக கிரியேட் வேரியபிள் அட்ரஸ் வந்து அதால ஹோல்ட் பண்ண முடியும். சோ அதனால பாயிண்டர் வேரியபிள் வந்து ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்றோம். அப்போ ஸ்டார் போட்டு ஒரு நேம் கொடுக்கும், ptr அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிரைவ் கிளாஸ்க்கு ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ டிரைவ்டு d சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ptr இதுல வந்து வேல்யூவா என்ன பண்ணிக்கிறோம், டி இந்த அட்ரஸ ஸ்டோர் பண்றோம். இதோட அட்ரஸ வேல்யூவா இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ptr இந்த ஆப்ஜெக்ட வச்சு டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கம்பைல் பண்ணுவோம். அப்ப கம்பைலர் என்ன செய்யும் அப்படின்னா, ptr சோ நம்ம வந்து இங்க பாயிண்டர் போது கால் பண்ணும்போது டாட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆரோ தான் யூஸ் பண்ணணும். ptr அப்படின்னும் போது இது பாயிண்டர் வேரியபிள். சோ பாயிண்டர் வேரியபிள்னாலே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்னா, இதனுடைய கிளாஸ் எதுவோ அந்த கிளாஸ் தான் வந்து கம்பைலர் போகும். சோ ptr கிளாஸ் இது பேஸ் கிளாஸ். அப்போ பேஸ் கிளாஸ்க்குள்ள தான் போகும். சோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பேஸ் கிளாஸ்க்குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நமக்கு பிரிண்ட் பண்ணி, சோ அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னா, பேஸ் கிளாஸ் தான் அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சோ இது வந்து என்ன டைப்பா மாறிடும் அப்படின்னா, இயர்லி பைண்டிங்கா மாறி போயிடும். சோ இயர்லி பைண்டிங் போது இது ஸ்டாட்டிக், அதாவது கம்பைல் டைம் பாலிமார்பிசமா மாறிடும். சோ கம்பைல் டைம் ப்ராசஸ் ஆயிடும். ஆனா இது வந்து ரன் டைம்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லையா, அப்போ இதுக்குதான் இங்க வந்து விர்ச்சுவல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் ஆக போகுது. சோ விர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்டை வந்து இந்த பேஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, அங்க கொடுத்துடணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். சோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ கம்பைலர் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இதோட மேட்ச் பண்ண போகும் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்துருச்சு அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் கீவேர்டு இந்த கம்பைலருக்கு என்ன சொல்லும்னா, இதை லேட் பைண்ட் பண்ணு, இதை லேட் பைண்ட் பண்ணணும். ஓகே, இது ரன் பண்ணும்போதுதான் அதை வந்து நீ டிசைடே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் சொல்லிடும். ஓகே, இப்ப பண்ணக்கூடாது, ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது நீ டிசைட் பண்ணணும் எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிடும். அப்ப ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ptr ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ptr ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ptr ஆப்ஜெக்ட் குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, டிரைவ் கிளாஸோட அட்ரஸ். சோ ரன் பண்ணும்போது இதுதான் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணும். அப்போ இந்த நெக்ஸ்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த டிரைவ் கிளாஸ்க்குள்ள போயிடும். இதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ரன் பண்ணும். சோ டிரைவ்ட் கிளாஸ். சோ இதுதான் வந்து லேட் பைண்டிங். சோ இதுதான் கரெக்ட். நீங்க ரன் டைம் பாலிமார்பிசம் பண்ணணும்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இதுதான் அவுட்புட். ஓகே, இதான் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். இதே கம்பைல் டைம்ல நடந்துச்சுன்னா அது ரன் டைம் பாலிமார்பிசம் கிடையாது. அப்போ விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், பேஸ் கிளாஸ்ல ஆட் பண்ணிடணும். சோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். அந்த ஓவர் ரைடிங் கான்செப்ட்ல விர்ச்சுவல் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது.